வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறைகள்கிட்ட காதல் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த டேட்டிங் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபல்யமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதுமே மறைமுகமாக பகிரங்கமாக வர்றியா வா, முடிஞ்சு போச்சு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவன் 2 பேரும் கலந்து பழகலாம். பிரிவு இருந்தால் பார்ப்போம், இல்லாட்டி நீ இந்த பக்கம் போயிரு, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அப்போ இது வரைக்கும் பழகினதெல்லாம் 0. சும்மா ஒரு கனவுமா நினச்சி போயிடு. பழகியது, முத்தம் கொடுத்தது, அப்புறம் உறவு கொண்டது, வாழ்ந்தது, என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் பெண்களோட நிலை என்ன, எவ்வாறு இருக்கும்? சுத்தமான கேள்விக்குறிதான். ஆண்களும் அப்படித்தான். இந்த வகையில் ஆண்கள் நல்லா ஜமாச்சிருவான். ஆமாம், நினச்சதுக்கு இஷ்டத்துக்கு அதுலேயும் ஒரு வேட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் பிரச்சனை வரும். கல்யாணமாகியே பல பேர் இன்னைக்கு லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சின்ன வயசுல எங்க இதில் வப்பாட்டின்னு வப்பா சொல்லுவாங்க, சின்ன வீடு. அதை இன்னைக்கு லிவிங் டுகெதர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. மற்றபடி இங்கே டேட்டிங் கலாச்சாரம், அது கல்யாணத்திற்கு பின், இது கல்யாணத்திற்கு முன் டேட்டிங் கலாச்சாரம். டேட்டிங் கலாச்சாரத்தில் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் கைதேர்ந்தவளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது பல ஆய்வின் வெளிப்பாடு. ஒன்றும் கிடையாது, பழக வேண்டியது. ஆமாம், இவனை பிடிக்கவில்லை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் மீண்டும் இன்னொருத்தரோட பழக வேண்டியது, இவனை பிடிக்கவில்லை, விட்டுருப்பாங்க. இப்படியே பிடிக்கவில்லை அப்படிங்கப்போ என்ன ஆகும்? அவளுக்கு வயசு 40 வந்துடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் தன்னைத்தானே பிடிக்கவில்லைன்ட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி பல பெண்கள் தற்கொலைக்கு முயன்ற பெண்களும் பல இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன முடிவுனே தெரியும். அவங்க நினைக்கிறாங்க ஆண்னா இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், ஆணுன்னா அப்படிதான் இருக்கணும். அப்படி இவங்க தன்னுடைய விருப்பத்துக்கு ஒன்று பண்ண முடியும். அதே மாதிரி ஆண் நினைப்பான் பெண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ஆணுக்கென்று ஒரு சூழல் தகுந்த அவருடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள். பெண்ணுக்கென்று ஒரு குணாதிசயங்கள், செயல்பாடு, அவருடைய சூழ்நிலை தகுந்த. அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஆணுக்கு அதே மாதிரிதான். இந்த வகையில் இருவரும் இணைந்து, ஒன்றாக இணைந்து, மனம் ஒத்து போய், பரவாயில்லப்பா, உங்களுடைய நிலைப்பாடு இது, என்னுடைய நிலைப்பாடு இது, 2 பேரும் ஒன்றாக வாழணும், அதுதான் கல்யாணம். அது இன்னைக்கு ரொம்ப குறைச்சி போச்சு. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு டேட்டிங் கலாச்சாரங்கிற கான்செப்ட்லாம் அலசி ஆராய வேண்டியது. அது கரெக்டாக ஒத்து வர. நம்ம ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறை இல்லாமல் நிறை கிடையாது. எவ்வளோ நிறையா இருந்தால் சரி, அதில் குறை இருக்கும். அந்த குறை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிம்பம், மிகப்பெரிய ஒரு உறுதுணை, மிகப்பெரிய ஒரு மனுஷனுக்கு பலம். பலவீனமே பலம் அப்படின்னா அந்த மாதிரி தான். இது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைய தலைமுறை, குறிப்பாக பெண்கள் கிடையாது. அதில் ஒரு சேத்தனா சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு பதிவிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த அம்மா டேட்டிங் கலாச்சாரத்தில் கைதேர்ந்த லேடிஸ். எத்தனை பேர் டேட்டிங் பண்ணாங்களோ தெரியல. தன்னுடைய ஒரு மனதை வெளிப்படுத்துகிறாங்க, ஆதங்கத்தை. நான் பல நாட்டு ஆண்களோடு டேட்டிங் போயிருக்கேன், ஆனால் இந்திய நாட்டு ஆண்கள் எனக்கு பிடிப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 காரணம். பிற நாட்டு ஆண்களுக்கும் இந்திய நாட்டு ஆண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிற நாடு ஆண்கள் ரொம்ப அற்புதமா இருப்பாங்க, கடுமையான உரையாடல்களோடு இருப்பார்கள், கடுமையான உரையாடல்களை கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்திய ஆண்கள் அப்படி கிடையாது. இந்திய ஆண்கள் கடுமையான உரையாடல்களை கற்றுக்கொள்ளவில்லை. இந்த கடுமையான உரையாடல் சண்டை போடணுமோ? புரியுதா? கடுமையான உரையாடல்னா ஆண் செய்து கொண்டே இருப்பான், பெண் பேசிக்கொண்டே இருப்பார். இதுதான் சைக்காலஜி. இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது.
எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேசத்தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி செஞ்சுக்கிட்டே அம்பாட்டு போயிட்டே இருப்பான் சார் சார். இது ஆண் சைக்காலஜி, இது பெண் சைக்காலஜி. இதுக்கு இடையில கடுமையான உரையாடல் என்ன வேண்டி கிடக்கு. பேச வேண்டியது இது இப்படி, அது அப்படி, இது இப்படியே முடிஞ்சு போயிடும். ஒருவேளை பலவிதமான குதர்க்கத்தனமான கேள்விகளுக்கு பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆண்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. குதர்க்கத்தனமான கேள்விங்கிறது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா? அந்த ஆண் மீது தவறுகள் இருந்து மற்றபடி தேவையற்ற சில விமர்சனங்கள் இருந்து குதர்க்கத்தனமான கேள்வி கேட்கலாம், கடுமையான உரையாடல்களை வைக்கலாம். மற்றபடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப கடுமையான உரையாடல்களை செய்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? கற்றுக்கொண்டிருப்பான் பல ஆண்கள் கடுமையான உரையாடல்களை கற்றுக்கொண்டிருப்பான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதான் பொதுவா ஒரு ஆண் பேசும், அதுக்கு மேல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான், எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும். ஆமா, இந்த சேத்னா சக்கரவர்த்தி அதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் பெண்ணை போலவே ஆணை பெண் மாதிரி நினைக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு தவறு. இவர் பெண்ணு, சேத்னா சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த லேடி இவரு மாதிரியே ஆணையும் நினைக்கிறார். அப்ப அது லெஸ்பியன் தான் போகும். இதை டேட்டிங் உட்காராது, ஆணோடு உட்காராது. அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு விஷயத்தை வாதம் பண்ணும்போது வாதிட முடியாமல் அமைதியாகி விடுகின்றனர். அதுதான் நான் சொன்னேன். ஒரு விஷயத்தை வாதம் பண்றோம், கடுமையான உரையாடல்கள் மூலமா ஒரு விஷயத்தை வாதம் பண்றோம். வாதம் பண்ணிக்கிட்டே போ உருக்கி என்ன வெங்காயம் தான், பெரியார் சொல்ற மாதிரி உருக்கி வெங்காயம் ஒண்ணு கிடையாது. என்ன இருக்கு வாழ்க்கைனா ஜீரோ. கடுமையான உரையாடலாக இருக்கட்டும், வாதிட முடியாமல் அமைதியாகி விடுகின்றனர் வாதம் பண்ணும்போது. அப்படிங்கும்போது அமைதியாகிறதுக்கு பலவிதமான விஷயம் இருக்கு. அப்ப அவன் ஒத்துக்கொண்டான் என்ற அர்த்தம், மற்றபடி நல்லவன்னு அர்த்தம். இந்த லேடி சேத்னா சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி வாதம் பண்ண அவனும் வாதம் பண்ணிக்கிட்டே போயிருந்தா அப்புறம் காதல் உட்காராங்க. காதல் என்பது வாதத்துக்கு அப்பாற்பட்டது. காதல் இன்னும் சொல்ல போனா பல விதமான வழக்கு, இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களுக்கு அப்பாற்பட்டது. நம்ம காதல் என்பது மிக புனிதமானது, அமைதியானது. அது சேத்னா சக்கரவர்த்திக்கு தெரியவில்லை. சொல்றார், இந்திய ஆண்கள்லாம் வாதம் பண்றாங்க, ரொம்ப வாதம் பண்ணிக்கிட்டே போனோம்னா அமைதி ஆயிடுறாங்க. நல்லதான். இவர் இந்திய ஆண்களை புரிந்து கொள்ளவில்லை, அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்திய ஆண்கள் பெண்களை ஆக்ரோஷமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த ஒரு தவறான கருத்துமே கிடையாது. பல பெண்கள் வகையில இந்த மாதிரி வாதிடக்கூடிய ஒரு பெண்கள், கடுமையான உரையாடல்களை பேணக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்துல, சேத்னா சக்கரவர்த்தியை போன்ற பல பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்துல இந்திய ஆண்கள் என்ன நினைப்பாங்க? பெண்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க நினைத்தா செய்வாங்க. வாதம் பண்ணணும், விவாதம் பண்ணணும், மற்றபடி கடுமையான உரையாடல்கள் பண்ணணும் அப்படிங்கிற போதுல ஒரு சாதாரண பெண் அதை எதிர்பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? சாதாரண பெண் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டான். 2 வார்த்தை பேசுவா, சரிங்க போலாம் வாங்க, ஓகேங்க, அப்பா கூப்பிடுவாருங்க, அம்மா கூப்பிடுவாங்க, எல்லாரும் அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படின்னு போயிடுவாங்க. பொழுதுனைக்கு வாதம் பண்ணிக்கிட்டு ஆக்ரோஷமான உரையாடல்களை பேசிக்கொண்டு கடுமையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல அப்ப என்ன நினைக்க முடியும்? இவ ஒரு ஆக்ரோஷமான பொண்ணு போல இருக்கு. புரியுதா? அதைத்தான் நம்முடைய சித்தரே சொன்னான். அதிகமாக ஆசைப்பட்ட ஆம்பளையும் அதிகமாக ஆத்திரப்பட்ட பொம்பளையும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆக்ரோஷம்னா என்ன, ஆவேசம்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆத்திரம், ஆவேசம், ஆக்ரோஷம் எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான். ஆமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஆக்ரோஷமாகத்தான் இருப்பார்கள். அதனால இந்திய ஆண்களுக்கு அவர்களை பிடிப்பதில்லை. இந்திய ஆண்கள் பொதுவாக காதலை காதலாக பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். வாதம் பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பார்க்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றார், இந்திய ஆண்களுக்கு காதல் புரியவில்லை. காதல் என்பது சின்ன சின்ன சைகைகளை கொண்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா இந்திய ஆண்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்,
சின்ன சின்ன சைகைகள் அப்படிங்கும் போது எதுக்காக நீ சைகை செய்யற அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? செய்யக்கூடிய சைகைகள் எல்லாமே வந்து காதல் செய்கைகள் அப்படின்னா, அப்புறம் மகனை நோக்கி அம்மா செய்யக்கூடிய செய்கை, புரியுதுங்களா? அண்ணனை நோக்கி தங்கை செய்யக்கூடிய செய்கை என்ன செய்கை? அது வேறு வகையான செய்கை, அன்பின் வெளிப்பாடு, காதல் வராது. புரியுதுங்களா? அதனால வந்து சின்ன சின்ன செய்கைகள் அப்படிங்கிற சமயத்துல எந்த அளவுக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? எடுத்தோடனே எல்லாத்தையும் காதலாக ஒரு ஆண், குறிப்பாக இந்திய ஆண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமா, அது வந்து சேத்தனா சக்கரவர்த்திக்கு புரியவில்லை. பொதுவா சொல்றார், இந்திய ஆண்கள் வந்து காதலுக்கு ஒத்து வராதவர்கள், காதல் புரியாதவர்கள். உண்மையிலே இதிலிருந்து பார்க்கின்ற போது இவர் வந்து வாதாட்டம் கொண்டவர், கடுமையான வார்த்தைகள் கொண்டவர். யாரு? சேத்ரா சக்கரவர்த்தி என்ற பெண். இவரை போலவே வந்து இவருக்கு ஒரு ஆண் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். கட்டாயமா முடியாது. இந்த மாதிரி உள்ள பெண் வந்து இன்னொரு பெண்ணை தான் விரும்ப முடியும். பொதுவாக வந்து சேத்ரா சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் டேட்டிங் கலாச்சாரத்தில் இருக்கலாம். ஆனா வந்து காதல் இவருக்கு ஒத்து வர, லெஸ்பியன் ஒத்து வரும். ஆமா, அப்படிதான் தெரியுது. இந்திய ஆணுக்கும் பிற நாட்டு ஆண்களுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? கலாச்சார மகிமை, இனம், மொழி, பண்பாடு இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு இந்தியாவில். அதனால வந்து அவன் பல விதத்திலும் பெண்ணை விட்டு கொடுத்து செல்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கிட்ட அதிகமாக வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டான் இந்தியா. அது வந்து சேத்தனா சக்கரவர்த்திக்கு ஒன்றும் புரியல. பல வெளிநாட்டு ஆண்களை வாதம் பண்ணுவாங்க, டக்கு பக்கம் போவாங்க, டைவர்ஸ் போடுவான். அவ இன்னொருத்தவனை தூத்திக்குவா, இவன் இன்னொருத்தைய தூத்திக்குவான். இந்தியான்னு அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் மௌனராக மோகன் மாதிரி நிலாவே வா அப்படின்னு பாடிட்டு தான் இருப்போம். புரியுதுங்களா? நிலாவே வா, செல்லாதே வா, என்ன நீ சொன்ன வார்த்தைகள் மிக கடுமையானது, சொல்லில் வைத்தால் முல்லை அப்படின்பா. அந்த மாதிரிலாம் உள்ளதான் வந்து இந்திய ஆண்களுடைய காதல் கலாச்சாரம். அதனால வந்து சேத்தனா சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பலவிதமான நாட்டு ஆண்களை காதலித்தவர் போல இருக்கு. அதன் அடிப்படை இந்திய ஆண்களையும் அவர் எதிர்பார்க்கிறார். கட்டாயம் வேண்டாம். ஏன்னா இந்தியா என்பது கலாச்சார மகிமை கொண்டது, பண்பாடு கொண்டது, பெண்களை பெண்களாக மதிக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்தியா, ஒரு நாடு தான் இந்தியா. அதனால வந்து நீங்கள் எல்லா ஆண்களையும் போல இந்திய ஆண்களையும் நினைக்க வேண்டாம். ஆமா, அதே நேரத்தில் உங்களையும் வந்து ஒரு பெண்ணாக நினைக்க முடியாத ஒரு சூழலாக உங்களுடைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஆணுடைய காதல் ஒத்து வராது. உங்களை போன்ற ஒரு பெண்ணுடைய ஓரிடச் சேர்க்கை லெஸ்பியன் ஒத்து வரும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.